لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وقرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا عليه الصلاة والسلام فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய அருளும் கருணையும் என்றென்றும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள் தாபியீங்கள் தபா தாபியீங்கள் நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய கடமைக்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி எமது அத்தனை காரியங்களையும் அமைத்து கொள்வோமாக என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை ஆண்களாக பெண்களாக என்று இருபாலாராக படைத்து வைத்திருக்கிறார். இருவரும் ஆண் ஆணாக பெண் பெண்ணாக தனிமையிலே வாழ்ந்து ஒரு நாளும் இந்த வாழ்க்கையிலே ஆறுதல், சந்தோஷம், நிம்மதி என்பதை ஒரு சாரார் தனிமையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு நிம்மதி இருக்கும் என்று சொன்னால் அது அரைகுறையான ஒரு நிம்மதியாதான். ஒரு பரிபூரணமான நிம்மதி, ஒரு பரிபூரணமான சந்தோஷம், ஒரு பரிபூரணமான ஆறுதல் ஒரு ஆணுக்கு பெண்ணிடத்திலும் பெண்ணுக்கு ஆணிடத்திலும் தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமணம் என்ற இந்த வழிமுறையை இந்த சமூகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் ஒரு பெரிய ஒரு சுன்னத்தாக வழிமுறையாக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு காட்டியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை எப்படி திருமறையில பகிர்ந்து கொள்றான் என்று சொன்னால், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு சோடியை அல்லாஹ் தஆலா படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய சோடியை, ஆதி மனிதனுக்குரிய அந்த சோடியை அல்லாஹ் தஆலா அவரிலிருந்தே படைத்தார்.
லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவளிடத்தில நிம்மதி அடைய வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். உங்களுக்கு அதுல நிம்மதி. அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உங்களுடைய சோடியை உங்களிலே படைத்து ஆக்கி வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த வானத்தை நீங்க பார்க்கலையா, எப்படி அது உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலையா என்று அல்லாஹ் வஇலல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் பார்க்கலையா. வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் பார்க்கலையா. கடலை பாருங்க. அப்ப இப்படி பெரிய அத்தாட்சிகள் அல்லாஹ் தெரியும். சூரியன், சந்திரன், இந்த பூமி சுத்துறது என்று எவ்வளவோ அத்தாட்சிகள், படைப்பினங்கள். வஃபி அம்புசிக்கும் அபலா துப்சிரூன் என்று கேட்கான் அல்லாஹ். உங்களுடைய நஃப்ஸில பெரிய அத்தாட்சி இருக்கிறத நீங்க பார்க்க வேணாமா? உங்களுடைய சுவாசம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய கேள்வி, உங்களுடைய அத்தனை அங்கங்களும், இதயம், பல்லு போன்றவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி. ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துக்கதிபான் என்று அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்களும் ஜின்களும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் எதைத்தான் பொய்யாக்க முடியும் என்று கேட்கிறான். அப்படி பாரிய விஷயங்கள் தான் எங்களுக்கு அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லும் போது எங்களுக்கு நினைவுக்கு வருவது பெரும் பெரும் விஷயங்கள், விஞ்ஞான விஷயங்கள். ஆனா அல்லாஹ் உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு சோடியை ஏற்படுத்தி இருக்கிறான், நீங்க நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக. இது அவனுடைய அத்தாட்சி என்று இதை சொல்றான். இதை பெருசா அலட்டி கொள்றல்ல. நாங்க மற்ற விடயங்கள்ல நடக்கிற ஆராய்ச்சிகளை இதுல நாங்க கொஞ்சம் சிந்தனையை செலுத்தி பார்க்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி லிதஸ்குனு இலைஹா. இன்றைக்கு சிலர், நபிகளாருடைய காலத்திலும் சிலர் அதனை அப்படித்தான் கருதினார். அது சுமை, அது தொல்லை, திருமணம்ங்கிறது எங்களுக்கு டிஸ்டர்ப் என்று சொல்லுகின்ற இது வணக்கத்துக்கு, என்னுடைய ஞானத்துக்கு, என்னுடைய பக்குவத்துக்கு அது தடையாக இருக்கிறது, தொந்தரவாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இறை தியானத்திலே இருக்கின்றவர்கள் என்று நாங்க அடையாளப்படுத்தக்கூடியவர்களுடைய சில அருவருக்கத்தக்க செயற்பாடுகள். அல்லாஹ் தஆலா இயல்பாக ஒரு ஆணுக்கு பெண்ணிடத்திலே, பெண்ணுக்கு ஆணிடத்திலே தணிக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்திருந்தும் கூட அந்த வயது வந்தவுடன் அப்படியான பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு முறையான, ஒரு ஒழுக்கமான, ஒரு மிகவும் பண்பாடான ஒரு தீர்வை வைத்திருக்கின்ற போது அதிலே எனக்கு தீர்வில்லை, அதுல எனக்கு நிம்மதி இல்லை, அதுல எனக்கு ஆறுதல் இல்லை என்று நாங்க பக்தியில் இருக்க போறோம், நாங்க தியானத்தில் இருக்க போறோம், நாங்க துறவரத்தில் இருக்க போறோம் என்று இந்த திருமணத்தை ஒதுக்கிவிட்டு இருப்பவர்களுடைய நிலைகளை நாளுக்கு நாள் நாங்க காண்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அவ்வாறுதான் இந்த மனிதனுடைய படைப்பை, ஆணை பெண்ணை பார்க்கின்ற போது ஆணும் பெண்ணும் இணையாமல் சில விடயங்களுக்கு தீர்வே இல்லை என்பதை நாங்க பார்க்கலாம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இல்லையா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இல்லையா? ஒரு பாலாராக அல்லாஹ் படைக்கல, ரெண்டு பாலாராக படைத்து இரண்டு பேருக்கும் வித்தியாசமான தொழிற்பாடுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அந்த தொழிற்பாடு, ஆணுடைய தொழிற்பாடு பெண்ணிலே இல்ல, பெண்ணுடைய தொழிற்பாடு ஆணிலே இல்லை. அப்ப அரைவாசி அரைவாசியா தான் இருக்கிறது. இரண்டும் சேரும் போதுதான் ஒரு முழுமை பெறுகிறது, முற்று பெறுகிறது என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, உண்மையாக இந்த வாலிபத்தில
வயது கொந்தளிப்புல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த திருமணம் தான் இருக்கிறது. ஒரு வயது வந்த பிள்ளையுடைய பக்குவம், ஒரு வயது வந்த பிள்ளையுடைய பேணுதல், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஒரு வயது வந்த பிள்ளையுடைய மன அழுத்தம், ஒரு வயது வந்த பிள்ளைக்கு தேவைப்படுகின்ற எத்தனையோ விடயங்களில் தேவைப்படுகின்ற ஆறுதலும் நிம்மதியும் இந்த திருமணத்திலே தங்கியிருப்பதை பார்க்கலாம். இந்த திருமணத்தை நாள் நீடித்து காலம் கடத்தி அந்த திருமணங்கள் நடைபெறுவதால், திருமணத்தை பிற்போட்டு கொண்டு போவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, உரிய நேரத்திலே அவைகள் நடக்கின்ற போது சமூகத்திலே ஏற்படுகிற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ சேட்டைகளுக்கு தீர்வை அல்லாஹ் தஆலா இதுல வைத்திருக்கிறான் என்ற யதார்த்தத்தை திருமணத்திலே இருப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு தாமதமாக சென்று வயது முதிர்ந்த காலத்துல செல்பவர்கள் எல்லாம் யோசிக்கிற ஒரு விஷயம், உடம்புல உற்சாகம் இருக்கின்ற போது வந்திருந்தால், உடம்புல தெம்பிருக்கின்ற போது வந்திருக்கின்றால், கால் கை உறுப்புகள் சரியாக இயங்கும் போது வந்திருந்தா ஆறுதல் இருக்கும். இன்றைக்கு அதிலே பார்க்கப்படுவது, இன்றைக்கு உலகத்தில் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள், நிரந்தரமாக இல்லாத விஷயங்களை பார்த்து சோடிகளை தெரிவு செய்யறோம். இவைகள்ல கவனம் செலுத்துவது மிக குறைவு. எனவே அந்த வாழ்க்கையில அருள் இல்லை. ஒரு கணவன் ஒரு பண்பாடான பிள்ளையாக இருக்கிறார், மார்க்கத்திலே பேணுதலான பிள்ளையாக இருக்கிறார், பயபக்தி உள்ள பிள்ளையாக இருக்கிறார். மனைவி அதற்கு பொருத்தமான மனைவியாக இல்லை, அந்த சூழல்ல வளர்க்கப்படல, அந்த தர்பியத்தில் இந்த ஒவ்வாமை சேர்ந்து ஒரு நிம்மதியை ஏற்படுத்த முடியாது, அந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியாது. அதே போன்று நல்ல வழக்கம் உள்ள, மார்க்க ஈடுபாடு உள்ள, பக்தியான ஒரு பிள்ளை இருக்கின்றால், தொழிலை பார்த்து, அவருடைய அந்தஸ்தை பார்த்து, குடும்ப லெவலை பார்த்து நாங்கள் திருமணம் முடித்து வைப்பதால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற சோடி இணக்கப்பாடு இருக்கும். ஆனா பொருத்தப்பாடு, இஸ்லாம் சொல்லுகின்ற பொருத்தப்பாடு இல்லை. அப்ப எப்படி நிம்மதி, பொருத்த ஒவ்வாமையோடு எப்படி அந்த வாழ்க்கை செல்லும்? எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற என்றால், தொழுகை உள்ள ஒரு கணவன், தொழுகை இல்லாத மனை அந்த கல்யாணத்தை பிரிச்சு வைக்கும். தொழுகை இல்லாத மனைவி, தொழுகை உள்ள ஒரு மனைவி, தொழுகை இல்லாத ஒரு கணவன், இந்த திருமணம் பிரித்து வைக்கப்பட வேண்டிய திருமணம். அவர்களுக்கு சரியான பொருத்தப்பாடு இல்லை, மார்க்கம் சொல்ற பொருத்தப்பாடு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் துஆ செய்தார்கள். எப்படியான கணவன்? அவன் சுபஹ்ல எழுவான், நித்திரையில் இருந்து எழுந்து தொழுகைக்காக எழும்புவான், மனைவியையும் எழுப்புவான். மனைவி அசட்டையாக தூங்கினால் அவளுடைய முகத்தில தண்ணீர் தெளித்து எழுப்புவார். இந்த கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார்கள். அந்த கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு பிரார்த்தித்தார்கள். ஒரு மனைவி எழும்புவாள், தொழுகை, தூக்கத்தை பார்க்காமல் எழுப்புவாள், தன்னுடைய கணவனை எழுப்புவாள். அவர் அசட்டையாக தூங்கினால் அவர்கள் முகத்துக்கு தண்ணீர் தெளித்து எழுப்புவாள். இந்த மனைவிக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹ் அருள் செய்வானாக. அதுதான் பொருத்தப்பாடு. அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் நிலைப்பதற்குரிய, அல்லாஹ்வுடைய அருளை வரவழைப்பதற்குரிய ஏற்பாடு அதுதான், அந்த பொருத்தம் தான். அதுதான் நாங்கள் திருமணத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டிய அடிப்படை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பணத்துக்கு, அழகுக்கு, எடுப்புக்கு என்ற கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்கிறது? அதுல நிம்மதி இல்லையா? அதுல சந்தோஷம் இருக்கா? அவர்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வான வாழ்க்கை பயணம் நடக்கிறதா என்பதை பாருங்க. அன்புக்குரியவர்களை, மார்க்கம் இருந்தால் மனம் இல்லாட்டியும் ஒரு பொறுமை,
அங்க எது இல்லாட்டியும் ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விட்டுக் கொடுப்பினை, கணவனுடைய வருமானத்தை அறிந்து வாழக்கூடிய ஒரு பக்குவமான பெண்ணாக இருந்தால், மனைவியுடைய விடயங்களை புரிந்து அவனுடைய கடமைகளை புரிந்து சரிவரை நிறைவேற்றக்கூடிய பயபக்தியுடைய ஒரு கணவன் இருந்தால் வாழ்க்கை என்பது சீராக செல்லும். அல்லாஹ்வுடைய அருள் அதில் கிடைக்கும். அதில் நல்ல சந்ததிகள் உருவாகும். நல்ல பிரஜைகள் நாட்டுக்கு கிடைப்பார்கள், சமூகத்திற்கு கிடைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அங்கேதான் இருக்கின்றது ஒரு சமூக உருவாக்கம். அங்கேதான் இருக்கின்றது இந்த சமூகம் உருவாவதற்கான ஃபேக்டரி. அதுதான் இந்த இளைஞர், இந்த சமூகம் என்று உருவாகின்ற இடம் சரியாக அமையும், பொருத்தமாக அமையும். அதற்கு ஒரு பொருத்தப்பாடு இருக்க வேண்டும். ஒவ்வாமையுடன் அவைகளை இணைத்து வைக்கின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த அத்தாட்சி இல்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த விஷயத்தில் எங்களுடைய சமூகத்தில் தவறு நடக்கும், அவைகள் பார்க்கப்படுவதில்லை. அபுல் அஸ்வத் துஅலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், அன்புக்குரிய மக்களே, உங்களுக்கு நான் நீங்கள் பிறப்பதற்கு முதலும் நன்மை செய்தேன், நீங்கள் பிறந்ததற்கு பிறகும் நன்மை செய்தேன். மக்களுக்கு புரியவில்லை. பிறந்ததற்கு பிறகு நன்றாக வளர்க்கின்றீர்கள், படிப்பிக்கின்றீர்கள், எல்லாம் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பிறந்ததற்கு பிறகு செய்த நலம், பிறப்பதற்கு முதல் நீங்கள் செய்த நலம் என்ன? நாங்கள் பிறக்கிறதுக்கு முதல் எங்களுக்கு செய்ய இருந்த நலம் என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல தாயை நாம் தெரிவு செய்தேன். இதுதான் உங்களுக்கு பிறக்கிறதுக்கு முதல் செய்த நலம். அந்த தாயை நாம் சரியாக தெரிவு செய்யவில்லை என்றால் உங்களை இப்படி பண்பாடான பிள்ளைகளாக உருவாக்கி இருக்க முடியாது. நாம் தொழிலுக்கு செல்வன், நாம் வெளியில செல்வன், உங்களை நீண்ட நேரம் பிரிஞ்சிருப்பன். ஒரு தாய் அந்த வீட்டில இந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அந்த தாய். பண்பாடாக பிள்ளைகளை உருவாக்குகின்ற முதல் ஆசிரியர் அந்த தாய். அந்த தாய் ஒரு பக்குவமான தாயாக இல்லை என்றிருந்தால் இன்றைக்கு அழகுக்கும் எடுப்புக்கும் பணத்துக்கும் பார்க்கின்ற செலுத்துகின்ற அந்த கவனம், இந்த தாய் அவளை ஒரு தாயாக பார்ப்பதில்லை. அவள் ஒரு நல்ல எடுப்பான பெண்ணாக இருக்கிறாளா என்பதுதான் இன்றைக்கு வசதி வாய்ப்பிருக்கா, இணக்கமான சோடியா, இதுதான் பாடுபடுது. அவள் தாயாகும், அவள் பிள்ளை பெற்றோம், அவளுக்கு ஒரு முதிர்ச்சி வரணும், அவளுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும், என்னுடைய விடயங்களை அமானிதமாக கையாளக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதெல்லாம் தூர நோக்கோடு அந்த பெண் பார்க்கப்பட்டால் இந்த வாழ்க்கையில சந்தோஷம் ஆறுதலும் நிலைக்கும், சமூகம் சீரா. அன்புக்குரியவர்கள், எனவே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள தவறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எத்தனை தான் சொன்னாலும் இந்த மார்க்கத்தை அளவிடுவது, மார்க்கத்தை தேர்வு செய்வது, அந்த பொருத்தப்பாடை தேர்வு செய்வதில் நாங்கள் தவறு செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எங்க நடக்கின்றது தவறு என்றால், அன்புக்குரியவர்களே, பெற்றோரால் நடக்கும், சில வேளை பெற்றோரால் நடக்கும். அந்த பிள்ளையுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மாற்றமாக என்னுடைய கௌரவம், என்னுடைய தேவை, என்னுடைய சுயநலன் என்று பார்த்து சில பொருத்தமானவர்களை தெரிவு செய்யாமல் விடுகின்றோம். பெற்றோர் பொருத்தமாக இருப்பார், பண்பாடாக இருக்கும். ஒரு மாப்பிள்ளையை வைத்துக் கொண்டு அல்லது ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு என்னுடைய சுயநலனுக்காக அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற மிக முக்கியமானவர்களுடைய சுயநலனுக்காக ஒரு மார்க்கம் உள்ள மணமகளோ புறக்கணிக்கப்படுவாள். அது பொருத்தமில்லை. நாங்க பார்க்கிறது வேற விஷயம். நல்ல மார்க்கம் இல்லை, நல்ல பண்பாடு இல்லை. ஆனா பெற்றோர்கள் அந்த சோடியை தெரிவு செய்ய தவறுகின்றார்கள். பெற்றோர்களுடைய கொண்டோலிலே இருக்கின்ற பிள்ளைகள் தங்களுக்கென்று சில விருப்பங்கள் இருக்கின்றது. திருமணம் என்று வரும்போது அந்த திருமணம் முடிக்கின்ற 2 பேருக்கு ஒரு பொருத்தம் இருக்க வேண்டும்.
அவர்களுக்குள்ளும் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கின்றது என்பதை பெற்றோர் முதியவர்கள் மதிக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, எனக்கு திருமணம் நடக்க போன்றது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், அந்த பெண்ணை பார்த்தீங்களா? நீங்க போய் அந்த பெண்ணை பார்த்தீங்களா? இல்ல. அப்ப போய் பாருங்க, பெண்ணை பார்க்க அனுமதித்த விஷயங்களை போய் பாருங்க. அதுதான் உங்களுக்குள்ள ஒரு அன்பாக நிரந்தரமாக இந்த வாழ்க்கை செல்வதற்கு துணையாக இருக்கும். அதான் பாருங்க, அறிமுகமான அவள் யார் என்பதை அறிங்க. அப்ப இந்த பிள்ளைகள் அதை அவர்களுடைய விருப்பமும் இதில் நாங்க கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யார் என்றும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும், பெற்றோர்களுக்கு தான் தெரியும், அந்த பிள்ளைக்கு தெரியாது, அந்த பிள்ளைக்கு அறிமுகம் இல்லை. நாங்களாக சேர்ந்து அந்த பொருத்தமோ வருத்தம் இல்லை, அவன் விருப்பமோ விருப்பம் இல்லை, ஒன்றை திணித்து நாங்கள் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம். இந்த விடயத்தில் அவர்களுக்கும் ஒரு தேர்வு, அவர்களுடைய விருப்பம் பார்க்கப்பட வேண்டிய அந்த பெண் பிள்ளையை வற்புறுத்தி திணித்து நாங்கள் இதை முடியாது, விருப்பமா இதை முடிப்போமா என்ற அனுமதி கேட்கப்பட வேண்டும், என்ற ஆலோசனை நடத்தப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு தெளிவாக பேச வேண்டும். உங்களுக்கு கூச்சமாக இருந்தால் யாரையாவது வைத்து பேச வேண்டும். அதில் இருக்கிற குறைநிறைகள் ஆராயப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய விருப்பு வெறுப்பு கேட்கப்பட வேண்டும். அவைகளுக்கு முன்னுரிமை. வாழுபவர்கள் அவர்கள், சந்தோஷமாக வாழ வேண்டியவர்கள் அவர்கள். நாங்கள் தீர்மானித்து விடுவோம், நாங்கள் சேர்த்து வைத்து விடுவோம், மௌத்தாய் விடுவோம். இவர்கள் இந்த சரியா பொருத்தப்பாடுகளை பார்த்து நாங்கள் சேர்த்து வைக்கவில்லை என்றால், அல்லது எங்களுடைய கௌரவம் எங்களுடைய விருப்பம் என்பது மேலோங்கி நாங்கள் பொருத்தமானவர்களை இணைத்து வைக்கவில்லை என்றால் அந்த பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனைக்கு பொறுப்புதாரிகள் யார்? நாங்கள் முடித்து வைத்து விடுவோம். எனவே சில பிள்ளைகளுக்கு கண்டிருக்கின்ற உரிமைகளிலும் நாங்கள் ஓவராக எங்களுடைய கண்டிப்பை திணிப்பை அதனை நாங்கள் திணிக்க முடியாது, கொடுக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். இன்னொரு பிள்ளை நடக்கின்றது, இது பெற்றோர்களால் நடக்கின்ற பிரச்சனை சொல்லி, பிள்ளைகளால் நடக்கின்ற பிரச்சனை. தாங்கள் ஒரு தூர நோக்கு இல்லாமல் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப, அவர்களுடைய உணர்வுக்கு ஏற்ப சில சோடியை தாய் தந்தையருடைய விருப்பு வெறுப்புகளை மதிக்காமல், அவர்களுடைய கவலை கஷ்டங்களை மதிக்காமல், ஒரு போன்ல பேசி ஒரு இடத்திலே ஏற்பட்ட தொடர்பின் காரணமா யார் என்று ஆழ அகலத்தை அறியாமல், முதிர்ச்சி இல்லாமல் சில பெற்றோருடைய விருப்பு வெறுப்புகளை காலுக்கு கீழே போட்டு ஏற்படுகின்ற திருமணங்கள், அங்க சந்தோஷம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நிம்மதி அங்க இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய விருப்பம் பெற்றோருடைய விருப்பத்திலே, அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ்வுடைய வெறுப்பு பெற்றோருடைய வெறுப்பிலே. எனவே நாங்கள் எங்களுக்குரிய சோடி தெரிவு செய்வதற்கான அந்த அளவோடு நின்று கொண்டு பெற்றோருடைய ஆசையை பெற வேண்டும், பெற்றோருடைய விருப்பத்தை பெற வேண்டும், பெற்றோருடைய சம்மதத்தை பெற வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு பொருத்தமானதைத்தான் தேர்வு செய்வார்கள். உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களைத்தான் தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய விருப்பத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் இன்றைக்கு அடம் பிடித்து, பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அடம் பிடித்து நான் முடித்த இதைத்தான் முடிப்பே, வழி இல்லா அச்சுறுத்தலுக்கு பயந்து பெற்றோர்கள் ஏதும் நடந்து விடுமோ என்று பயந்து விருப்பமில்லா கவலையோடு கண்ணீரோடு சில திருமணங்கள் நடக்கின்றது. நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? பெற்றோருடைய கண்ணீரால் அரங்கேற்றப்பட்ட திருமணம், பெற்றோருடைய கவலையிலே நடந்த திருமணம், பெற்றோருடைய வறுப்போடு நடந்த திருமணம்,
அன்புக்குரியவர்களே, இரண்டு பேரும் இரண்டு பகுதியில் சமமாக இருக்கின்ற விடயங்களை புரிந்து கொண்டு தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பிலே நல்ல ஆசி பெற்ற ஒரு திருமணமாக ஆகின்ற போதும் அந்த திருமணத்தில் பறக்கத்தில் அன்பு, அந்த திருமணத்தில் சந்தோஷமே, அந்த திருமணம் நீடித்து நிலைக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை இரண்டு சாராரும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை, புரிந்து கொள்ளவன் அவருக்கு அவருக்குரிய உரிமையோடு நின்று கொள்ளவன். அடாத்தாக ஒருவருடைய உரிமையிலே இன்னொருவர் கை வைத்து இந்த திருமணங்கள் நடைபெறுகின்ற போதும் இந்த சிக்கல் ஏற்படுகின்றது. என்றாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணங்கள் அத்தனையிலே அவன் வைத்திருக்கிற நிம்மதி சந்தோஷம் என்றும் நிலைக்க அருள் செய்வானாக. அவரவருடைய உரிமையை புரிந்து அந்த விடயத்திலே செயல்படுவதற்கான பக்குவத்தை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்அலூ வஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எமது சமூகத்திலே நிம்மதி சந்தோஷம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது, எங்கிருந்து அந்த நிம்மதி சந்தோஷம் குலைகின்ற போது அது எங்கெங்கெல்லாம் தாக்கம் செலுத்துகின்றது என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அண்மையில ஒரு வாரத்துக்கு முன்னர் அல்லது 10 நாட்களுக்கு முன்னர் இந்தியாவிலே நடைபெற்ற ஒரு தற்கொலை சம்பவத்தை, அந்த தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மாப்பிள்ளை தரப்பாருடைய அழுத்தத்தின் பேரில் 100 பவுன் தங்கங்களை வரதட்சணையாக பெற்று, கார் வாகனங்கள் பெற்று, வீடு மனைகள் பெற்று அந்த திருமணம் அரங்கேற்றப்படுகின்றது. 70 நாள் அந்த திருமணம். அந்த பிள்ளை புறத்தியிலே, அந்த பிள்ளை சகிக்க முடியாமல் வீதியோரத்திலே வந்து வாகனத்திலே வைத்து பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்தி தற்கொலை செய்த சம்பவம் எல்லோரும் நீங்கள் பார்த்தீர்கள். அன்புக்குரியவர்களே, இவைகளா நான் ஏற்கனவே சொன்னது போன்று பணமல் ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வீடுமனைகள் ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு அன்பை, புனைப்பை, இறுக்கத்தை, நெருக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்துவது அவைகள் அல்ல. அவைகள் எதையும் செய்ய முடியாது, பணத்தால் அதை செய்ய முடியாது, அடாத்தாக அதை செய்ய முடியாது, அந்தஸ்துக்களால் அதை செய்ய முடியாது. சரியான ஒரு பொருத்தப்பாடு இஸ்லாம் எவ்வளவு வழிகாட்டுகின்றது என்பதை பாருங்கள். இஸ்லாம் எவ்வளவு பக்குவமாக வழிகாட்டுகின்றது என்பதை பாருங்கள். அந்த பிள்ளையை இழந்த சோகத்திலே அந்த பெற்றோர் எவ்வளவு பிரச்சனை. எனவே பலரும் பல கருத்துக்களை வெளியிடுகின்ற இந்த சமயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சமூகத்திலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அப்ப ஒரு வாழ்க்கை என்பது ஒரு ஆண்மகனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த ஒரு ஆண்மகனாக மகளை தங்கத்தை எவ்வளவு வேண்டுமென்றால் பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் முடிக்க சொல்லுகின்றார். அதற்கு மாற்றமாக மணப்பெண்ணுடைய வீட்டிலே இருந்து பிடுங்கி எடுக்கின்ற, அடாப்டாக எடுக்கின்ற, பேச்சுவார்த்தை கண்டிஷன் வைத்து எடுக்கின்ற அந்த விடயத்திலே இஸ்லாம் கடுமையாகும். அது ஒரு அநியாயம், அது ஒரு அக்கிரமம், அது ஒரு அத்துமீறல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இவைகளா எங்களுக்கு ஒரு வாழ்க்கை சிறப்பாக செழிக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறையும் ஏனையவர்கள் வைத்திருக்கிற கலாச்சாரமும் என்ன ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். நாங்கள் ஒரு துணிவாக அந்த வீட்டிலே ஒரு ஆண்மகனாக இருப்பது நாங்கள் அந்த பெண்ணுக்கு கொடுக்கின்ற அந்த கொடுப்பனெல்லாம் இருக்கிறது. அதிலேயும் நாங்கள் கஞ்சத்தனம் பார்த்து இன்றைக்கு செயல்படுகிறோம். சிலரை மகனாக கொடுத்தோம், சிலர் மகனாக எழுதுவதில்லை. சில நகைகளை கொடுப்போம்,
சில மாலைகளை போடுவோம், மோதிரத்தை போடுவோம், காப்பை போடுவோம். ஆனா மோதிரம் மட்டும்தான் மகன். சந்தேகத்திலே திருமணம் அரங்கேற்றப்படுது. எப்படி? ஒருவேளை திருமணம் இடையில பிரச்சனையானால் மகரண்டு போட்ட அத்தனையும் பேய்விடுமே என்ற சந்தேகத்திலே திருமணம் நடக்கும். மோதிரம் மட்டும், எளிய நகை ஏதோ அதெல்லாம் மகன், பெருமதியானவைகள் மகள், ஆனா அவருக்கு தான் போடுறீங்க. திருமணம் நீடிச்சாப்பா அவருக்கு போறது போவான். இப்படி சந்தேகத்திலான திருமணம் நடைபெறும். அல்லாஹ்வுடைய அருளை நம்பி இஸ்லாம் வைத்திருக்கின்ற தீர்வு, ஒரு மணமகன், ஒரு ஆணா ஒரு தைரியமா அந்த குடும்பத்திலே வாழ்க்கை நடத்துவதற்கு அவன்தான் ஆணாக இருக்க வேண்டும். இன்றைக்கு விலைக்கு வாங்கி அடிமையாக ஆண்கள் இருக்கிறார். அதனால சந்தோஷம் நடக்கும், அதனால வாழ்க்கைக்குள்ள நிம்மதி இருக்க, அதனால ஆறுதல் இருக்க. ஒரு அந்தஸ்து உள்ளவன், ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவன், அவனை நாம எடுக்கிறண்டா இந்த சமூகத்தில போட்டியாக இருக்கிறது. அதனால இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு இணைப்பு இருக்க மாட்டாது என்பதை இந்த சம்பவங்கள் எங்களுக்கு நிரூபித்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. எனவேதான் இஸ்லாம் காட்டிய வழிமுறைதான் எல்லா விடயத்திலும் எங்களுக்கு தீர்வு. அதுதான் உண்மையான சந்தோஷத்தை வாழ்க்கையிலே ஏற்படும், உண்மையான நிம்மதியை தரும். அதனால் தான் இந்த சமூகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நடக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எந்த விடயமாக இருந்தால் அதிலே இஸ்லாத்தை உட்படுத்தக்கூடிய மனநிலையை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்துக்கு தருவானாக. வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.